Amazfitல இருந்து Pop 3S னு ஒரு புது வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு? இதோட அன்பாக்சிங் பாப்போமா? முன்னாடி வாட்சோட மாடல் இருக்கு, சைடுல அப் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடுலயுமே போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். இதோட டிசைனை பாருங்களேன், இங்கேயே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படி உத்து பார்க்கும்போது இதவே அப்படியே கர்வ்டா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியுது. நம்ம கையில் வச்சு கட்டும்போது அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஃபிட் ஆகிற மாதிரி அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அது போக இதில் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கும் போது ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. இதோட ஸ்ட்ராப்புக்கு வந்தால் நம்ம கிட்ட இருக்கிற வாட்சில் சிலிக்கான் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே லாங் டைமில் யூஸ் பண்ணும்போது தான் இதோட லைஃப் எப்படி வரும்னு தெரியும். இதுலேயே மெட்டல் ஸ்ட்ராப் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பழைய வாட்ச்லலாம் செயின் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கும் ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. அதை நமக்கு அனுப்பல, ஒருவேளை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இதை விட அதுக்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியிருக்கும். எவ்வளோ பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக பிரைஸ் பார்க்கும்போது பார்ப்போம். வாட்சோட டிஸ்பிளேயுமே ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே 1.96 இன்ச்சில் ஒரு ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு, நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. இண்டோரில் பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. அவுட்டோர்ல பார்க்கும்போது பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 400 நிட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓரளவு சன்லைட்ல வந்து மேனேஜ் பண்ண முடியும், பட் பெரிய அளவுல ஒரு பிரைட்டரான வாட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. டிஸ்பிளேயோட வாட்ச் ஃபேஸஸ்மே எல்லா வாட்ச்மே கொடுக்குற மாதிரி இங்க 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்களோட ஆப்போட கனெக்ட் பண்ணாதான் நமக்கு நிறைய வாட்ச் ஃபேஸஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு இங்க ஜெப் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. அது வாட்ச்லயே QR கோட் வரும், அது மூலமா ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினாலுமே பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல அப்படினாலுமே Play Storeல நீங்க சர்ச் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணி எல்லா வாட்ச்க்கும் செட் பண்ற மாதிரி அந்த பேசிக் செட்டப் இதெல்லாம் கொடுத்துட்டு உள்ள போய் வாட்சை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல உள்ள டேட்டா எல்லாமே அதுல அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த வாட்சை கஸ்டமைஸ் பண்றது, இந்த நோட்டிஃபிகேஷன், கால்ஸ் இதெல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்றது எல்லாமே அதுல மேனேஜ் பண்ணிக்க முடியுது. அது போக வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட்ல இருந்து ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நார்மலா அந்த ஸ்டெப் கவுண்ட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பிளட் பிரஷர், ஸ்லீப், SpO2, வெதர் இதெல்லாமே நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இது போக நீங்க மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணோம், இல்ல கேமராவை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்களும் இதுல பண்ணிக்க முடியும். அது போக எப்பயும் கொடுக்குற மாதிரி அந்த காமனா உங்க கையில வாட்ச் இருக்கு அப்படின்னா மொபைல் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபைண்ட் மை மொபைல், ஃபைண்ட் மை வாட்ச், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயும் இருக்குது. அப்படியே டாப்ல இருந்து பாட்டம் வந்தோம் அப்படின்னா அங்க குயிக் ஐகான்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது போக செட்டிங்ஸ் குள்ள போனோம் அப்படின்னா அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற டைம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இது AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இருக்கிறதும் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அப்படியே பாட்டம்ல இருந்து டாப்ல போனோம் அப்படின்னா இங்க எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஆப்ல கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக இங்க பட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாவே நம்ம டச் மூலமாவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்கு, ஏற்கனவே பார்த்தோம். இங்க சைடுல வந்து ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏதாவது பேக் போகணும் அப்படின்னா இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லிஸ்ட் வைஸ் மெனு பார்க்கணும், எல்லா விஷயத்தையுமே நீங்க பார்க்கணும் அப்படினாலுமே இதை இன்னொரு பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துருது. சோ இதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். அது போக இங்க சைடுல பார்த்தோம் அப்படின்னா மைக் கொடுத்திருக்காங்க. இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த வாட்ச்ல நம்மளால கால் பேசிக்கவும் முடியும். இதுக்கும் நீங்க ஆப்போட கனெக்ட் பண்ணி மொபைலோட கனெக்ட்ல இருந்தா மட்டும் தான் பேச முடியும். சோ யாரு கால் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து வேணா அட்டெண்ட் பண்ணி இதுல இருந்தே கால் பேசிக்க முடியும். கால் பேசுறதும் ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத ஓரளவு கேட்டுக்க முடியுது. இது போக நீங்க இதுல இருந்தே டைரக்டா நம்பரை டைப் பண்ணி டயல் பண்ணிக்க முடியும். இல்ல உங்க கான்டாக்ட்ஸ் மூலமா நீங்க டயல் பண்ணோம் அப்படினாலுமே டயல் பண்ணிக்க முடியும். இல்ல அந்த கால் ஹிஸ்டரி இதெல்லாம் செக் பண்ணோம் அப்படினாலுமே இந்த வாட்ச்ல செக் பண்ணிக்க முடியும். இதுல கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி அந்த வொர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். இதுல நம்ம வாட்ச்ல மட்டும் பார்த்தா 10+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே இது நீங்க ஆப்ல போய் செக் பண்ணீங்கன்னா 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இதுக்கு அவைலபிளா இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் கேமிங் கொடுத்திருக்காங்க. அதுல 4 விதமான கேமிங் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை விளையாடி என்ஜாய் பண்ணலாம். ஸ்மார்ட் வாட்ச்ல கேம் விளையாடுறது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இங்க IP68 ரேட்டிங் இந்த வாட்ச் கொடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றீங்களா? 68 இருந்தாலுமே நீங்க தண்ணியில போட்டு இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். ஸ்விம் பண்ணும்போது இந்த வாட்சை வந்து கட்டிக்க முடியும். ஆனா இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து பெட்டரா இருந்தா மட்டும் தான் எல்லா விஷயத்தையுமே ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தா இதுல 300 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணி யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 12 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. பட் ரீசெண்டா தான் இந்த வாட்சை நான் ஓபன் பண்ணி செக் பண்ண அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட்டான பேட்டரி லைஃப் வந்து எனக்கு தெரியல. சோ
பேட்டரி லைஃப் வந்து ஓரளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு தரவா செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா அதை செக் பண்ணிட்டு நம்மளுடைய ட்விட்டரில் அப்டேட் பண்ணுற தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 3999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் சேல்ல ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 3499 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நான் ஸ்டார்டிங்லயே இதுல ஒரு மெட்டல் ஸ்ட்ராப்பும் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். அந்த மெட்டல் ஸ்ட்ராப், அதாவது இதே ஃபீச்சர்ஸோட அந்த மெட்டல் ஸ்ட்ராப்போட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட பிரைஸ் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் 4999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுக்குமே ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு. அதோட ஸ்பெஷல் பிரைஸ் வந்து 3999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதை வாங்குறதோட மெட்டலா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வாங்குறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். பட் இந்த வாட்ச்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப காமனா எல்லாம் பேசிக்கான வாட்ச்ல இருக்கக்கூடிய அதே விஷயங்களை தான் கொடுத்திருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா இங்க வந்து IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்ச்ல AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, பெட்டரான பில்ட் குவாலிட்டி இருக்கு. சோ இந்த விஷயத்துக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 1500 ரூபாய் போட்டு Amazfit பிராண்ட்ல இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டைலா இருக்கிறதுக்காக வேணும்னா கன்சிடர் பண்ணுங்க.